வெல்கம் வியூவர்ஸ். அது சரியாக 1980 காலகட்டங்களில் நடந்த அலியூராணி. அந்த ஊர் பிற்காலத்தில் அலியூரணின்னு அந்த ஊருக்கு பேர் வந்துச்சு. அந்த ஊருக்கு ஏன் அலியூராணி அப்படின்னு அந்த ஊருக்கு வந்துச்சுன்னா, பிரிட்டிஷ் காலத்திலேயே அந்த பிரிட்டிஷ்க்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருந்த போது அந்த ஊர் அழிஞ்சி மறுபடியும் உண்டானதுனால அந்த ஊருக்கு அலியூரணின்னு பின்னாட்களில் பேர் வந்துச்சு. அப்படி அந்த ஊரில் நிறைய அமானுஷங்கள், குறிப்பாக ஏரிக்கரை பக்கத்தில் இருக்கிற அந்த பழைய காலத்து பங்களா, அந்த பங்களாவில் நிறைய அமானுஷ்யமான சக்திகள் இருக்கிறதாகவும், அதனாலேயே அந்த ஊர் மக்கள் அந்த ஊரை கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிட்டு அந்த ஊரை விட்டு போனதாகவும் நிறைய கதைகள் சொல்லப்படுது. 1980 காலகட்டங்களில் புதுச்சேரியிலிருந்து ஜேம்ஸுங்கிற ஒரு கேமராமேன் அந்த ஊரோடைய ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஊருக்கு போகிறாரு. அப்போ அவருக்கு நடந்த அந்த அமானுஷ்யமான சம்பவம், அவர் கேமராவில் பதிவான அந்த அமானுஷ்யமான விஷயத்தை இன்னைக்கு நம்ம சேனலில் டீகோட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரபா டீகோட்ஸ். நான் உங்கள் பிரபா. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அலியூரணி ஒரு காலத்தில் விவசாயத்துக்கு பேர் போன ஊர். இந்த ஊரில் ஃபேமஸ்னாலே அது விவசாயம்தான். அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே விவசாயம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்துருந்தாங்க. பின்னாட்களில் அந்த ஏரி பக்கத்தில் இருக்கிற அந்த வீட்டில் ஒரு சில அமானுஷ்யமான சம்பவங்கள், சில உயிர் பலிகள் நடக்க இந்த ஊர் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத ஊர் அப்படின்னு அங்கே உள்ள மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊரை காலி பண்ணிட்டு பக்கத்து ஊர்களில் போய் செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. புதுச்சேரியிலிருந்து ஜேம்ஸுங்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபர் அந்த ஊரை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எடுக்கிறதுக்காக அந்த ஊருக்கு வராரு. குறிப்பாக அந்த ஏரிக்கரை பக்கத்தில் இருக்கிற அந்த வீட்டில் தான் நிறைய அமானுஷ்யமான சம்பவங்கள் இருக்குது. இதுக்கு முன்னாடியும் நிறைய அமானுஷ்யமான சம்பவங்கள் நடந்திருக்குன்னு அவங்க எல்லார்கிட்டையும் விசாரித்ததுனால அந்த வீட்டை பற்றி ஒரு ஆர்டிக்கல் பண்ணலான்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆவாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே எல்லாமே நார்மலாக தான் இருந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் நைட் நேரத்தில் அந்த வீட்டில் ஊர் மக்கள் சொன்ன மாதிரியே அலறல் சவுண்டு, அழுகிற சவுண்டு, ஒரு விதமான வித்தியாசமான ஒரு பெண் அழுகிற மாதிரி ஒரு சவுண்டை அவர் உணர்றாரு. சுற்றி முற்றி எங்கே பார்த்தாலுமே எந்த உருவமே தென்படலை. அந்த காலத்து பழைய காலத்து பீரோ, பழைய காலத்து கட்டில், அந்த வீட்டில் இருந்த கடிகாரம் முதற்கொண்டு எல்லாமே அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் அந்த வீட்டில் அப்படியே இருக்கு. இந்த காலத்திலேயே இப்படி ஒரு வீட்டில் எந்த ஜாமான் இருந்தாலுமே திருடப்பட்டுரும். ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற எந்த ஜாமானும் திருடப்படலை. எல்லாமே அப்படியே வச்ச இடத்துல அப்படியே இருந்த மாதிரி, எல்லாமே தூசியும் நூலாம்படம் அடிஞ்சு போய் அந்த வீட்டில் அப்படி இருக்கு. இதுக்கு அதை அவரை பார்த்த உடனே இவருக்கு மக்கள் சொல்கிற மாதிரி இந்த வீட்டில் ஏதோ அமானுஷ்யம் இருக்குன்னு அவர் உணர்றாரு. திடீர்னு மேலே மாடியில் யாரோ ஓடுற மாதிரியும், ஓடி பிடிச்சி சின்ன குழந்தைகள் விளையாண்டா என்ன சவுண்டு கேட்கும் அது கேட்குது. திடீர்னு ஒரு பெண் அழுகுற சவுண்டு கேட்குது. அப்போ ஜேம்ஸுக்கு கையில் வச்சிருந்த கேமரா வச்சு பழைய காலத்து பொருட்கள் எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுக்கிறார். அப்படி அவர் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது அவர் ஃபோட்டோவில் ஒரு சில விஷயங்களை அவர் பார்க்குறாரு. நார்மலாக கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயங்கள். கேமராவை தூக்கி வச்சு பார்த்தா அந்த கேமராவில் அவருக்கு அந்த உருவங்கள் தெரியுது.
ஒரு நிமிஷம் அவருக்கு வேத்து விறுவிறுக்க இருந்தாலும் கேமரா கீழே இறக்கி பார்த்தா அந்த உருவங்கள் தெரியல. தானாகவே அவருடைய கேமரா ஆன் ஆகுது, தானாகவே அவருடைய கேமரா கிளிக் அடிக்குது. இவருக்கு பயத்தின் உச்சிக்கே போகிறாரு. இந்த வீட்டில் பயங்கரமான அமானுஷம் இருக்கிறத அவர் உணர்றாரு. ஆனால் நேரடியாக இவருடைய கண்ணுங்களுக்கு எந்த உருவமும் தெரியலை. கேமரா வச்சு கிளிக் பண்ணும்போது மட்டும்தான் அந்த உருவங்கள் தெரியுது. அப்படி அவர் எடுத்த ஃபோட்டோக்களை எல்லாத்தையுமே பார்க்கும்போது அதுலேயும் எந்த இதுவும் தெரியல. இவர் முன்னாடி ஏதோ நிழல் மாதிரி ஏதோ போகிற மாதிரி இவர் உணர்றாரு. தன்னுடைய கையில் இருந்த கேமரா வச்சு பார்த்தா அது ஒரு கோரமான பெண்ணுடைய உருவம். அப்படியே இவரை கிராஸ் பண்ணி போன மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. கேமரா வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு அமானுஷ்யமான ஒரு சத்தம், ஒரு பெண் அழுகுற மாதிரி சத்தம் அவர் காதில் விழுது. அப்போ அவர் லைட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை தான் அமானுஷ்யமான இருக்குன்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்களா அப்படின்னு. அந்த சத்தம் எங்கே கேட்குதுன்னு சத்தம் திசையை நோக்கி திரும்பி பார்க்குறாரு. ஆனால் இவர் கண்ணுக்கு எந்த உருவமும் தெரியல. ஆனால் ஒரு பெண் அழுதுட்டு இருக்கிற சவுண்டு மட்டும் அவருக்கு தெளிவாக கேட்குது. அப்போ இவர் கையில் வச்சிருந்த கேமரா தானாக ஆன் ஆகுது. தானாக ஆன் ஆகி அதுவே ஒரு சில ஃபோட்டோக்களை கேமராவே எடுக்குது. அப்போ இவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. நம்ம கேமராவை ஆனே பண்ணல, அதுவாக எப்படி கிளிக் அடிக்குது அப்படின்னு கேமராவை எடுத்து பார்க்குறாரு. அப்போ அவர் கேமராவில் பதிவான அந்த காட்சி இதுதான். மறுபடியும் அதே அழுகுற சவுண்டு வேற திசையில இருந்து வருது. இவர் அங்கே திரும்பி பார்க்குறாரு. ஆனால் இவர் கண்ணுக்கு எதுவுமே தெரியலை. சரின்னு சொல்லி எந்த சைட்லாம் அழுகுற சவுண்டு கேட்குதோ அந்த சைட்லலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. திடீர்னு மாடியில் ஏதோ சின்ன பிள்ளைகள் ஓடி விளாண்ட மாதிரி சத்தம் கேட்குது. உடனே அந்த காலத்து பழைய காலத்து படிக்கட்டு மரத்தாலே செஞ்சு வச்ச அந்த படிக்கட்டில் ஏறுறாரு. இவர் படிக்கட்டில் ஏறும்போது இன்னொரு காலடி சத்தமும் இவர் பின்னாடியே ஏறுறத உணர்றாரு. ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்குறாரு. எந்த சத்தமும் இல்லை. இவர் நிற்கும்போது அந்த சத்தம் அமைதியாக இருக்கு. இவர் நடக்க ஆரம்பித்தா மறுபடியும் இவர் பின்னாடி அந்த நடக்கிற சத்தம் கேட்குது. இவருக்கு உடம்பெல்லாம் வேர்த்து விறுவிறுத்த வேர்வைகளை தொடச்சிக்கிட்டே பயத்தோடைய இந்த வீட்டில் பயங்கரமான அமானுஷ்யம் இருக்குது அப்படின்னு அவர் மனசுக்கு படுது. சரி, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி முடிவோட மேலே ஏறுறாரு. ஆனால் அந்த இடத்துல குழந்தைகள் ஓடி பிடிச்சி விளாட்ற சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. ஆனால் இவர் கண்ணுக்கு மட்டும் எதுவுமே தெரில. ஆனால் இவர் மறுபடியும் கேமரா வச்சு ஃபோட்டோஸ் எடுக்கிறாரு. ஆனால் அந்த ஃபோட்டோஸ்லையும் எதுவுமே தெரில. சத்தங்கள் மட்டும் கேட்குது. ஆனால் எந்த உருவமும் நம்ம கண்ணுக்கு தென்பட மாட்டேங்குன்னு இவருக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. சரி, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியேறிடுவோம், ரொம்ப நேரம் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னு இவர் நினச்சி முடிக்கவும் மறுபடியும் ஒரு அலறல் சத்தம். நீ இங்கிருந்து வெளியே போக முடியாது அப்படின்னு அவருக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது. இவர் தன்னை அறியாமல் யார் நீ அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் அப்படி இவர் கேட்ட உடனே அங்கிருந்து பேசின வாய்ஸ் திடீர்னு சிரிக்க ஆரம்பிக்குது. இந்த வீட்டில் ரொம்ப நேரம் இருக்கிறது நமக்கு நல்லது இல்லை, நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியேறுவோம் அப்படின்னு அவர் வேகமாக மாடியிலிருந்து இறங்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இவருடைய கேமரா தானாகவே ஆன் ஆகி தானாகவே ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ஆரம்பிக்குது. இவர் அதையும் கவனிச்சுக்கிட்டு இது எல்லாம் இந்த வீட்டில் இருக்கிற அமானுஷ்யத்தோடைய வேலை தான், இங்கே ஏதோ நிறைய ஆன்மாக்கள் இருக்கிறது, அதோடைய வேலைகள் தான் இப்படி பண்ணுது அப்படின்னு வெளியே வந்து கதவை திறக்க ட்ரை பண்ணுறாரு. இவர் திறந்து வச்சுட்டு வந்த கதவு பூட்டி இருக்கு. கதவை நம்ம திறந்து வச்சுட்டு தானே வந்தோம்,
எப்படி லாக் ஆச்சு? இவ்வளோ பெரிய கதவு காற்றுல பூட்டியிருக்க வாய்ப்பே இல்லையேன்னு சொல்லி கதவை திறக்க ட்ரை பண்ணுறாரு. அந்த கதவு பழைய காலத்து கதவுனால ரொம்பவும் வெயிட்டாகவும் இதாகவும் இருக்கு. சரி, இந்த கதவை நம்ம உள்ளேருந்து திறக்க முடியாது அப்படின்னு பக்கத்தில் இருந்த கண்ணாடியிலான ஜன்னலை பக்கத்தில் இருந்த ஒரு கட்டையை வச்சு அடித்து உடைச்சிட்டு ஜன்னல் வழியாக வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து அவர் அந்த வீட்டை திரும்பி பார்க்குறாரு. அப்போ அவர் கண்ட காட்சி, அந்த வீட்டுக்கு மேலே ஏதோ ஒரு பெண் உருவம் நிற்கிற மாதிரி அவர் பார்க்குறாரு. இவ்வளோ நேரம் நம்ம கண்ணுக்கு எந்த உருவமும் தெரியலை. கேமராவில் மட்டும்தான் ஒரு சில உருவங்களை நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ நம்ம கண்ணுக்கு அச்சாசலாக அந்த வீட்டோட மேலே ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு அவர் நினைக்கவும் அவருடைய கேமரா மறுபடியும் ஆன் ஆகி ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்குது. கேமராவை நம்ம ஆப்ரேட்டே பண்ணல, ஆனால் தானாகவே ஆள் ஃபோட்டோ எடுக்குதுன்னு சொல்லி அந்த ஊரை விட்டு உடனே கிளம்பிடுறாரு. இப்போ இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து உடனே நம்ம பார்க்க முடியாது. அந்த காலத்தில் எல்லாமே ஃபோட்டோவை டார்க் ரூமில் வச்சு அந்த இடத்த ஃபோட்டோவெல்லாம் ஃப்ளேமெல்லாம் கழுவி பிரிண்ட் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஃபோட்டோஸே பார்க்க முடியும். அப்படி இவர் ஊருக்கு வந்துட்டு இவருடைய ரூமில் வச்சு தன்னுடைய எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பிரிண்ட் போட ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவர் ஃப்ளேமை கழுவும் போது அவர் பார்த்த அந்த காட்சியில் எல்லாமே பயங்கரமாக, அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத காட்சிகள் எல்லாமே அவர் கேமராவில் பதிவாயிருந்துச்சு. அந்த வீட்டில் ஒரு ஆன்மா 2 ஆன்மா இல்லை, கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ஆன்மாக்கள் அந்த ஒரே வீட்டில் இருக்கிறத அவர் உணர்ந்தார். மக்கள் சொல்கிறது, நம்ம கேள்விப்பட்டது, விசாரித்தது எல்லாமே உண்மை. இந்த ஊரில் குறிப்பாக இந்த வீட்டில் பயங்கரமான அமானுஷ்யங்கள் இருக்குது. குறிப்பாக அந்த ஏரிக்கரை வீட்டு ஒரு டேஞ்சரஸ் வீடு அப்படின்னு அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுத ஆரம்பிக்கிறாரு. பின்னாட்களில் தான் அந்த ஊர் அழிவோரணின்னு பேரே வந்துச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் நான் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.